அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் நமது ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய இந்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ரிலேட்டடான சில அப்டேட்ஸை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்டேட் அப்படிங்கிற முழு விவரங்களையும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவல்களும் உங்களது மொபைல் ஃபோனுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போயிடலாம். அதாவது ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் போலி கணக்கு தகவல்கள் மீதான மோசடி மற்றும் தீங்கிழைக்கும் நோக்கங்களுக்காக போலி ஆன்லைன் அடையாளத்தை உருவாக்க தவறான திருத்தப்பட்ட அல்லது ஜோடிக்கப்பட்ட விவரங்களை பயன்படுத்துவதை குறிக்கிறது. மேலும் இந்த கணக்குகள் தவறான தகவல்களை பரப்பவும் ஃபீஷிங் செய்யவும் மற்றவர்களைப் போல ஆள்மாறாட்டம் செய்யவும் அல்லது விற்பனையை கையாளவும் பயன்படுத்தப்படலாம். ஒரு போலி கணக்கை அடையாளம் காண பதிவுகள் இல்லாத புதிய சுயவிவரம், சந்தேகத்திற்கிடமான வகையில் அதிக எண்ணிக்கையிலான பின்தொடர்பவர்கள் அல்லது விசித்திரமான பின்தொடர்பவர்கள், பின்தொடர்தல் விகிதம், பொதுவான அல்லது ஏஐ உருவாக்கிய சுய விவரப்படங்கள் மற்றும் தன்மைக்கு முரணான அல்லது அதிகப்படியான விளம்பர உள்ளடக்கம் போன்ற முரண்பாடுகளை தேடுவதாகும். அதாவது போலி கணக்குகள்னா என்ன, தவறான பெயர்கள், பிறந்த நாள்கள் அல்லது பிற தனிப்பட்ட விவரங்களை பயன்படுத்துதல், மேலும் வேறொருவரின் உண்மையான பெயர், புகைப்படம் மற்றும் பிற தனிப்பட்ட தரவை அவர்களுக்கு தெரியாமலே பயன்படுத்தி போலியான சுய விவரத்தை உருவாக்குதல், மேலும் உண்மையான தகவல்கள் அதாவது பெயர் போன்றவை போலி தகவல்களுடன் போலியான மின்னஞ்சல் முகவரி அல்லது தொலைபேசி எண் போன்றவை இணைப்பது தான் போலி கணக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த தானியங்கி போட்கள்னு சொல்லக்கூடிய அந்த போட்களை பயன்படுத்தி அதிக எண்ணிக்கையிலான போலி கணக்குகளை விரைவாகவும் திறமையாகவும் உருவாக்க முடியும். மேலும் ஒரு உண்மையான நபர் அவர்களுடைய பிராண்ட் அல்லது நிறுவனத்தை போல ஆள்மாறாட்டம் செய்து அவர்களின் நற்பெயருக்கு சேதம் விளைவிக்க அல்லது அவர்களின் தொடர்புகளை மோசடி செய்ய ஒரு போலி கணக்கை உருவாக்கலாம். மேலும் அந்த போலி கணக்குகள் பெரும்பாலும் பிரச்சாரம், போலி செய்திகள் மற்றும் ஸ்பாம்களை பரப்புவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. நிதி விவரங்கள் போன்ற முக்கியமான தகவல்களை மக்கள் ஏமாற்றவோ அல்லது பதிவு உயர்வுகளை பயன்படுத்தி மோசடி செய்யவோ இவை பயன்படுத்தப்படுகிறது. மேலும் போலி கணக்குகள் ஆன்லைன் கருத்து கணிப்புகள், மதிப்புரைகளை ஊதி பெருக்க அல்லது சந்தை புள்ளி விவரங்களை கையாளப்படுத்த தான் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதனால தான் போலி அக்கௌண்ட் அப்படிங்கிறது கண்டறிஞ்சு அது ஒருத்தருடைய அக்கௌண்ட் போலி தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அவர்களுக்கான டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது முடக்கப்படும். மேலும் ரூபாய் 10,000 வரைக்குமே அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய இந்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த அப்டேட் எதற்காக அப்படின்னா போலி நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கான தக்க தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் போலி கணக்கை நீங்கள் எப்படி கண்டறியணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதிவுகள் அல்லது செயல்பாடு இல்லாதது அல்லது ஸ்டாக் புகைப்படங்கள் அல்லது மீம்ஸ்களால் நிரப்பப்பட்ட ஊடகம், பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது பின்தொடர்பவர்களின் கணக்குகளின் எண்ணிக்கை மிக அதிகம், மேலும் இயல்புக்கு மாறானதாக தோன்றும் அல்லது பிரத்யேகமான விளம்பரப்படுத்தும் உள்ளடக்கம் போன்றவை தான் போலி கணக்கை கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களது வங்கி அல்லது அரசு துறைகள் உங்களை நேரடியாக மின்னஞ்சல் அல்லது SMS மூலம் தடுக்கப்பட்ட தகவல்களை கேட்காது. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்களது அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமே சரிபார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம். மேலும் தனிப்பட்ட விவரங்களை ஆன்லைனில் பகிர வேண்டாம். யாரேனும் மோசடி முயற்சி பற்றி தெரிந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளிக்கவும். மேலும் உதாரணமாக இப்போ அமேசானில் இருந்து ஏதாவது சந்தேகத்திற்குரியமான விஷயம் இருந்தது அப்படின்னா அவர்களின் வாடிக்கையாளர் சேவையை தொடர்பு கொண்டும் நம்ம தகவல்களை
தெரிவிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து ஃபேக்காக இருக்குது, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அக்கௌண்ட் மூலமாக உங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு அமௌண்ட் ஆட் ஆகிருக்குது அப்படின்னாலும் வந்து அது வந்து அந்த ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுமே வந்து ஹேக் செய்யப்படும். அதிலிருந்து வந்து அமௌண்ட்டு வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. டைரெக்டாக வந்து நீங்கள் பேங்க்கில் போய் தான் அதற்கான விளக்கங்களை கொடுத்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்குமே வந்து உங்களது அக்கௌண்ட்லேருந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே பண்ணிக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது வந்து போலி அப்படின்னு கண்டறியப்பட்டால் அதற்கான அபராதமாக வந்து ரூபாய் 10,000 வரைக்குமே வந்து விதிக்கப்படும் அப்படின்னு வந்து அந்த அப்டேட்டை தான் வந்து நம்ம ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்து ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிற மக்களுக்குமே வந்து பயன்பெறும் வகையில் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உடனடியாக உங்களது மொபைல் ஃபோனுக்கு வந்து சேரும்.